ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் போட்டியின்றி ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ராஜ்யசபாவில் காலியாக உள்ள 56 எம்பி பதவிகளுக்கு ஜூன் 11ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மே 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான காலக்கெடு வெள்ளியன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிவுக்கு வந்தது. ஆந்திராவில் காலியாக இருந்த 4 இடங்களுக்கு 4 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். பாரதிய ஜனதாவை சேர்ந்த ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு, தெலுங்கு தேசம் கட்சியின் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சத்யநாராயண சௌத்ரி உள்ளிட்ட 4 பேரும் போட்டியின்றி ராஜ்யசபா உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதேபோல பீகாரில் காலியாக உள்ள 5 இடங்களுக்கும் போட்டியின்றி 5 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். ஐக்கிய ஜனதாதளம் தலைவர் சரத் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதளம் சார்பில் லாலு பிரசாத் யாதவின் அவரது மகள் மிசா பார்தி, வக்கீல் ராம் ஜெத்மலானி ஆகியோர் பீகாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் சார்பில் மகாராஷ்டிராவில் போட்டியிட்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், பஞ்சாபிலிருந்து போட்டியிட்ட அம்பிகா சோனி ஆகியோரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அந்தந்த மாநிலங்களின் தேர்தல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்.